வணக்கம். வசந்த காலம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இதுவும் அழகான ஒரு வசந்த காலம்தான். வசந்த காலத்தில் வசந்தமாக பிறந்திருக்கின்றது சித்திரை புது வருடம். முதலில் நாங்கள் எங்களுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். பிறந்திருக்கக்கூடிய இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் சுபீட்சத்தையும் தரக்கூடிய சிறந்ததொரு வருடமாக அமைய வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவாக நாங்கள் இறைவனையும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட அம்சங்களும் உங்களுக்காக வர காத்திருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு பகுதியாக அமைந்திருக்க போகின்றது. பொதுவாகவே தமிழர்களுக்கு என்று சொல்லி ஏராளமான பண்டிகைகள் இருக்கும். ஒவ்வொரு பண்டிகைகளும் பண்பாடுகள் பாரம்பரியத்துடன் இணைந்த அந்த கொண்டாட்டங்களாகத்தான் அமைந்திருக்கும். அதே போலத்தான் இந்த சித்திரை புது வருடமும் கூட பண்பாடுகள் பாரம்பரியங்கள் கலாச்சாரங்கள் எல்லாமே நிறைந்த அழகான வருடமாக அழகான கொண்டாட்டமாக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அமைந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே தை மாதம் 1ஆம் திகதியை நாங்கள் பெரும்பாலும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் புது வருடம் என்று சொன்னாலும் கூட தமிழர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை புத்தாண்டு தான் புத்தாண்டாக கொண்டாடப்படுகின்றது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு மட்டுமல்ல சிங்கள தமிழ் புத்தாண்டாக இன்றைய தினம் பிறந்திருக்கின்றது. ஆக பல்வேறுபட்ட விடயங்களையும் பேசிக்கொள்ளப் போகின்றோம். அதற்கு முதலில் இந்த புது வருடத்தை பற்றி பல்வேறுபட்ட விடயங்களையும் எங்களுடன் பேசிக்கொள்வதற்காக எங்களுடன் இணைந்திருக்கக்கூடிய திருமதி ஹேமா சண்முக சர்மா அவர்களை நாங்கள் முதலில் நிகழ்ச்சிக்குள் அன்பாக வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். உங்களுக்கு இனிய புது வருட நல்வாழ்த்துக்களை சந்தோஷமாக எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. சரி, இந்த புது வருடத்தை பற்றி பல விடயங்கள் பேச வேண்டும். அதற்கு முதலில் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நான் கொடுத்து விடுகின்றேன். மிகப்பெரிய ஒரு ஊடக பாரம்பரியத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் 35 ஆண்டு காலங்களுக்கு மேலாக தொலைக்காட்சி துறையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சமூக சேவை ஆற்றி வரக்கூடிய ஒருவர். அதிலும் குறிப்பாக எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் ஆன்மீகம் என்று சொன்னாலே இவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ஆலயங்களில் நடைபெறக்கூடிய திருவிழாக்களில் நேரலை வர்ணனையாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஒரு மிக நீண்ட ஒரு பாரம்பரியமாக உங்களிடம் இந்த புது வருடத்தை பற்றி கேட்பதில் சாலை சிறப்பாக இருக்க முடியும். சரி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தை மாதம் 1ஆம் திகதியைத்தான் புது வருடம் என்று சொல்லுவார்கள். அநேகமாக ஆங்கில மாதமாக தை மாதம் 1ஆம் திகதி பிறக்கின்றது. இருந்தாலும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை புத்தாண்டு தான் புத்தாண்டாக கொண்டாடப்படுகின்றது. இந்த பாரம்பரியத்தை பற்றி இந்த புது வருடத்தை பற்றி நாங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பமாக பேசலாம். புத்தாண்டு என்றால் புதுமையாக பிறக்கின்ற வருடம் என்பது பெயர். தை மாசத்தை பற்றி நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்டிருந்தீர்கள். புத்தாண்டு என்றால் தை மாசத்தை பற்றித்தான் நீங்கள் தைப்பிறப்புத்தான் புத்தாண்டு பிறப்பு என்று நாங்கள் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டு வருவது வழக்கம். ஆனால் சித்திரை மாதம் 1ஆம் திகதி தான் எங்களுக்கான தமிழர் பாரம்பரியத்திற்கான புது வருஷமாக பிறக்கிறது. தை மாசத்தை நாங்கள் புத்தாண்டு என்று சொல்லுகிறோம். அது ஆங்கிலேய கலாச்சாரத்தின்படி அது எங்களுக்கு வளமையாக வந்துவிட்டது. அதனை நாங்கள் நியூ இயர் என்று நாங்கள் சொல்லிவிடுவோம், புத்தாண்டு என்ற வகையில். அதே போன்று தை மாதத்தையும் தை மாத பொங்கலை நாங்கள் தைப்பொங்கலாக கொண்டாடுகிறோம். எங்களுடைய மரபிலே அந்த தை மாத 1ஆம் தேதி கூட புத்தாண்டினுடைய ஆரம்பம் என்று தான் எங்களுடைய தமிழர்கள் சிந்திக்கிறார்கள். அது அப்படியான சிந்தனை எவ்வளவு தூரம் பொருத்தமானது என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் அந்த பண்டிகை வந்து விவசாயிகள் தங்களுடைய நிலத்திலே விளைவித்த நெல்லை புதிதாக எடுத்து வந்து மனையிலே இருந்து உரலிலே குற்றி புதுப்பானையிலே இட்டு சூரிய பகவானுக்கு பொங்கி படைக்கிற திருநாளாக சூரிய பொங்கல் திருநாளாக அது அமைகிறது. ஏனென்றால் இந்த விவசாயத்துக்கு மூலாதாரமான சக்தியாக இருக்கின்ற சூரிய பகவானுடைய ஒளிச்சக்தி இருக்கிறதல்லவா, வெப்பசக்தி இருக்கிறதல்லவா, அந்த சக்தியைத்தான் விவசாயிகள் மூலாதார சக்தியாக எடுத்து விவசாயத்தை மேற்கொள்கிறார்கள். அதன் மூலமாக காலநிலை மாற்றம் அவர்களுக்கு சாதகமாகவும் அமைகிற விடத்து நல்ல தானிய நெல் விளைச்சல் விளைந்து நெல்லோடு சேர்ந்து பல தானியங்களும் விளைந்து அவை பலன் கொடுக்கின்ற நாள் இந்த தைப்பொங்கல் திருநாள் என்ற வகையிலே தைப்பொங்கலே புதிரெடுத்து கொண்டு வந்து பானையிலே போட்டு பொங்குவார்கள். பொங்கி கிழக்கு நோக்கி அது பால் பொங்கி வழிய வேணும் என்றால் சூரிய பகவானுக்கு அது காணிக்கையாக அமைய வேணும், அச்சனை பொருளாக அமைய வேணும் என்ற எண்ணத்திலே எங்களுடைய பாரம்பரியம் அப்படி சொல்கிறது. அது ஆண்டு தொடக்கம் அல்ல, அது ஆண்டு தொடக்கம், புத்தாண்டு என்று அதனை சொல்வார்கள். ஆனால் புது வருஷம் என்பது சித்திரை புத்தாண்டைத்தான் நாங்கள் புது வருஷம் என்று சொல்லுகிறோம். மேஷ
சங்கராந்தி மகர சங்கராந்தி என்று 2 விஷயம் இருக்கிறது. தனுராசியிலிருந்து மகர ராசிக்குள் சூரிய பகவானுடைய பிரவேசம் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த முதல் தினத்தைத்தான் நாங்கள் மகர சங்கராந்தி என்று நாங்கள் சொல்லுகிறோம். அது தைப்பொங்கல் திருநாள். இப்பொழுது நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த திருநாள் மேஷ சங்கராந்தி என்று சொல்லுவோம். சூரிய பகவான் மேஷராசிக்குள் புகுந்து கொள்ளுகின்ற அந்த வேளை, அதைத்தான் சங்கராந்தி என்று நான் சொல்கிறோம். ஒவ்வொரு மாதமும் மாதம் பிறப்பு சங்கராந்தி என்று தான் நாங்கள் சொல்வது வழக்கம். அந்த மாத பிறப்பிலே இந்த சங்கராந்தி தினத்திலே எல்லா ஆலயங்களிலும் விசேஷ பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அது சமய பண்பாடு. அதே போன்று மேஷராசிக்குள் புகுந்து கொள்ளுகின்ற பிரவேசிக்கின்ற காலம் சூரிய பகவானுடைய முதல் ராசி மேஷராசி என்ற வகையிலே நாங்கள் எங்களுடைய தமிழர் பாரம்பரியங்கள், சோதுட வல்லுநர்களுடைய பாரம்பரியங்கள் எல்லாமே சித்திரை வருஷத்தைத்தான் புது வருஷம் என்று சொல்கிறார்கள். அந்த புது வருஷத்துக்கு ஒரு நாமத்தையும் சூட்டுகிறார்கள், புது வருஷ பிறப்பு. அப்போ புது வருஷ பிறப்பு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே நாமம் சூட்டப்படுகிறது. சோபகிருது, இந்த வருஷத்துக்கு பேர் சோபகிருது. சுபகிருது நிறைவு செய்த பின்பு சோபகிருது இப்பொழுது மலர்ந்திருக்கிறது. அப்போ சோபகிருது வருஷத்தை தான் நாங்கள் முதல் மாத வருஷ பிறப்பு என்று சொல்லி கொண்டாடுவது வழக்கம். அதுதான் உண்மையில் தமிழர் பாரம்பரியங்களுடைய பண்பாடு. நீண்டகால பண்பாட்டை உடைய எங்களுடைய தமிழர் பாரம்பரியங்கள் கொண்டாடுகின்ற சோதுட நூல் வல்லுநர்கள் கணித்து தருகின்ற காலம் இந்த வருஷ பிறப்பு தான். எனவே தான் நாங்கள் ஒரு வருஷத்தினுடைய முதல் மாதம் சித்திரையை வைத்துத்தான் அடுத்த சித்திரையோடு சேர்ந்து எங்களுடைய கடமைகளை, நல்ல வீட்டிலே நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள், எங்களுடைய முதல் நாங்கள் ஆரம்பிக்கிற காரியங்கள், நல்ல காரியங்கள் எல்லாம் சிறப்பாக வெற்றி தர வேண்டிய காலமாக இந்த புத்தாண்டில் இருந்து வருகின்ற நல்ல காலங்கள் அமைகின்றன. அதால தான் தை மாதத்தை, அதாவது ஜனவரியை புத்தாண்டு என்று சொல்லுகிறோம். இந்த சித்திர வருஷத்தை வருஷ பிறப்பு என்று சொல்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, சிங்கள மக்களும் தங்களுடைய பாரம்பரியங்களை இன்றுதான் முதலாவது பிறப்பாக நினைத்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கும் இது புது வருட பிறப்பு, தமிழர்களுக்கும் புது வருட பிறப்பு. எனவேதான் சிங்கள தமிழ் புத்தாண்டு என்று இதற்கு பெயர். வசந்த காலத்திலே இது மலர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே வசந்தம் தொலைக்காட்சியில் இதனை நாங்கள் முதலாவதாக எடுத்து கூறுவதில் சந்தோஷமாக இருக்கிறது. நிச்சயமாக வசந்த காலம் என்று சொன்னாலே பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. பறவைகளினுடைய அழகான ஓசையாக இருக்கட்டும், பூக்கள் நிறைந்த மரமாக இருக்கட்டும், பச்சை பசையில் என்று அந்த இயற்கை காட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே நிறைந்ததுதான் வசந்த காலம். அந்த வசந்த காலத்தில் இந்த புது வருட பிறப்பும் வசந்தமாக பிறந்திருக்கிறது. எங்களுடைய நேர்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது தான், இந்த புது வருடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசையாகவும் இருக்கின்றது. சரி, புது வருடம் என்று சொன்னாலே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழர்களினுடைய ஒவ்வொரு கொண்டாட்டங்களுமே பண்பாடு பாரம்பரியம் நிறைந்த பண்பாடுகள் பாரம்பரியங்கள், அதே போல பண்பாடு நிறைந்த பாரம்பரியம் நிறைந்த உணவுகள் என்று சொல்லி எல்லாம் கலந்தவையாகத்தான் இந்த புது வருட பிறப்பு என்பதை அமைந்து கொண்டிருக்கின்றது. அதில் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்லி கட்டாய கடமைகள் சில இருக்கின்றன. அதை தாண்டி இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இன்றைக்கு மாற்றம் ஒன்றுதானே மாறாதது. அதற்கேற்ற வகையில் பல விடயங்களை இளம் பிள்ளைகள் மாற்றியமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது பற்றி உங்களுடைய கருத்தையும் அதே போல் இந்த செய்ய வேண்டிய கடமைகள் பற்றியும் நாங்கள் இந்த இடத்தில் பேசலாம். இந்த புத்தாண்டு தினத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி அந்த புத்தாண்டை எமக்கு உரியதாக ஆக்கி கொள்ள வேண்டும், மனதுக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் இந்த புத்தாண்டினுடைய முக்கியமான விஷயம். எங்களுடைய இந்து சமயத்திலே பண்டிகைகள், விழாக்கள், விரதங்கள் என்று சொல்லி பல்வேறு விதமான விசேஷ நாட்களை தெரிவு செய்து வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய முன்னோர்கள். எங்களுடைய உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு விரதங்கள் முக்கியமானவை. கண்டிப்பாக. அதே போன்று உள்ளத்தையும் உடலையும் ஆரோக்கியப்படுத்துவதற்கு பண்டிகைகள், விழாக்கள் எல்லாம் முக்கியமானவை என்ற வகையிலே தான் தைப்பொங்கல் பண்டிகை, சித்திர வருஷ பிறப்பு பண்டிகை, தீபாவளி பண்டிகை என்றெல்லாம் நாங்கள் கொண்டாடி வருகிறோம். அதே போன்று விழாக்கள், ஒவ்வொரு ஊர்லேயும் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கும். ஆலயங்களிலே விசேஷமாக திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இப்போ விழாக்கள், இந்த கொண்டாடப்படுகின்ற இந்த விழாக்களிலே எல்லா பக்தர்களும் கலந்து கொள்கிறார்கள். எல்லோரும் சந்தோஷமாக இறைவனை வழிபாடு செய்கிறார்கள், மனதை அமைதிப்படுத்துகிறார்கள், ஒருவரோடு ஒருவர் உறவாடுகிறார்கள். எனவே மனம் சந்தோஷமாக
மனம் விரிவடைந்து இப்பொழுது சொல்கின்றார்களே ப்ரெஷர் என்று சொல்லி அது குருதி அமுக்கம், அது இல்லாமல் மனதை சமநிலைப்படுத்தி சந்தோஷமாக சிந்திக்கக்கூடிய, சந்தோஷமாக செயற்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்க வேணும் நாங்கள் என்ற காரணத்தினாலே தான் இந்த விழாக்களோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் இதைத்தான் எங்களுக்கு வகுத்து தந்து அடுத்த சந்ததிக்கும் கடத்தி சென்றிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். அதனாலே தான் இந்த புத்தாண்டை நாங்கள் கட்டாயமாக கொண்டாடி மகிழ்கிறோம். அது நாங்கள் மாத்திரமல்ல, சிங்கள மக்களும் அதனை செய்கிறார்கள். சிங்கள பௌத்தர்கள் இந்த புத்தாண்டை தங்களுடைய கொண்டாட்டமாகவும் கொண்டாடுகிறார்கள். ஆகவே சிங்கள தமிழ் புத்தாண்டு என்று இந்த புத்தாண்டுக்கு பெயர். புத்த பகவான் எங்களுடைய இந்து சமயத்துக்கு நெருங்கிய தொடர்பிலே உள்ள ஒரு தெய்வம். ஆகவேதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே புத்தாய நமக என்று ஒரு வரி வருகிறது. விஷ்ணுவை பற்றிய 1000 திருநாமங்களை சொல்லுகின்ற பொழுது அதிலே ஒரு திருநாமம் புத்தாய நமக என்று கூட வருகிறது. எனவே புத்த பகவான் எங்களை விட்டு அந்நியமாக இருக்கிற தெய்வம் அல்ல. புத்த பௌத்தர்களும் எங்களுடைய சமய கடவுளர்களை வழிபாடு செய்கிறார்கள். எங்களுடைய சமயத்தை சேர்ந்தவர்களும் புத்த பகவானை தெய்வமாக நினைக்கிறார்கள். என்றால் புத்த தர்மத்தை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். புத்தர் தர்மத்துக்குரிய தேவதை என்று நாங்கள் அதனை சொல்லுகின்ற காரணத்தினாலே சிங்கள பௌத்த புத்தாண்டாக இது அமைகிறது. தமிழர்களுடைய பாரம்பரியம் மாத்திரமல்ல, பௌத்தர்களுடைய பாரம்பரியத்திலும் இந்த புத்தாண்டு முதல் நாளாகத்தான் அமைகிறது. எனவேதான் அந்த கொண்டாட்டத்தை அவர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம். காலையில் எழுந்து தங்களை தூய்மைப்படுத்தி தோய்ந்து குளித்து எல்லோரும் சந்தோஷமாக சுத்தமாக இருந்து தங்களுடைய புத்த ஆடைகளை அணிந்து சூரிய பகவான் மேஷராசிக்குள் பிரவேசிக்கின்ற தினமல்லவா, எனவே சூரிய பகவானுக்கும் பொங்கலிட்டு அவருடைய திருப்பாதங்களுக்கு படைத்து காணிக்கையாக்கி பிரசாதமாக கொடுத்து அந்த பிரசாதத்தை நாங்களும் உண்டு எங்களை சுற்றி இருக்கின்ற அயலவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அது கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும், இஸ்லாம் மதமாக இருந்தாலும், பௌத்த மதமாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய இந்த புத்தாண்டு பொங்கலை எல்லோருக்கும் அளித்து அவர்களும் உண்டு நாங்களும் உண்டு சந்தோஷமாக இருப்பது இந்த புத்தாண்டினுடைய முக்கியமான நிகழ்வு. அதை விட நாங்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு முதலிலே குளிக்கின்ற பொழுது, நாங்கள் எங்களை தூய்மைப்படுத்துவதற்கு தோய்கின்ற பொழுது, முக்கியமாக மருத்து நீர் என்ற ஒரு மருத்துவ குணம் கொண்ட நீரை தலையிலே வைத்து தோய்வது வழக்கம். இந்த மருத்து நீரிலே இந்த இயற்கையிலே இருக்கின்ற மருத்துவ குணம் சார்ந்த மூலிகைகள் பல உள்ளடக்கப்பட்டு காய்ச்சப்பட்டு, அதுவும் ஆலயங்களிலே விசேஷமாக காய்ச்சப்பட்டு புனிதமான நீராக அடியவர்களுக்கு அது வழங்கி அடியவர்கள் தங்களுடைய வீட்டிலே கொண்டு சென்று தலையிலே தேய்த்து குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, அயலவர்களுக்கு எல்லோருக்கும் தேய்த்து அதை தங்களை தூய்மைப்படுத்தி தோய்ந்து தங்களுடைய தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்த பின்புதான் புத்தாடை அணிந்து தங்களுடைய நாளாந்த கர்மங்களுக்கு தாங்கள் நகர்வார்கள். எனவேதான் மரத்தினீர் என்பது முக்கியமான விடயம் இந்த சித்திரை புத்தாண்டை தொடும் புத்தாண்டிலே. அதிலே வருது தாளம்பூ, தாமரைப்பூ, அருகு, கோசலம், கோமயம் போன்ற சீதேவியா, செங்கலினி போன்ற பல்வேறு மூலிகைகள். அந்த மூலிகைகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து நீரிலே விட்டு அவிப்பார்கள். அவிக்கும் பொழுது அந்த மூலிகைகளிலே இருக்கின்ற சாறுகள் எல்லாம் நீரோடு சேர்ந்து வருகின்ற பொழுது சாறுகள் எல்லாத்தையும் உட்கொண்டு அந்த நீரானது எங்களுக்கு பல்வேறு நோய்களை தீர்க்கின்றதாகவும் தோஷங்களை நீக்கின்றதாகவும் அமைகிற காரணத்தினாலே மருத்து நீர் வைத்து தோய வேண்டும் என்பது கட்டாயம். ஏனென்றால் நாங்கள் இயற்கையோடு இணைந்தவர்கள், இயற்கையோடு வாழ்பவர்கள். எனவே இயற்கையான சூழலிலே இருக்கின்ற மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் தான் எங்களை பாதுகாக்கின்றன என்பதுதான் எங்களுடைய தமிழர் பாரம்பரியங்களுடைய மருத்துவ சிந்தனை. அதையும் இந்த சித்திரை வருஷ பிறப்பிலன்று நாங்கள் கடைப்பிடித்து அதன் பின்பு நாங்கள் ஆலயத்துக்கு சென்று முதலாக நாங்கள் எங்கே செல்ல வேண்டும்? இறைவனை நாட வேண்டும். மனதுக்கு அமைதியை நாங்கள் எங்கே தேடலாம்? ஆலயத்திலே தான் தேடலாம். மந்திர உச்சாரணங்களோடு ஓம புகைகளோடு அந்த இறைவனுடைய திருமேனியை தொட்டு கும்பிடுவதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது
அதைவிட வேறு நிம்மதி எங்கே கிடைக்கும் என்ற நிலையில தான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு செல்வது வழக்கம். முதலிலே ஆலயத்துக்கு செல்கின்றோம், அங்கே வருகின்ற அடியவர்களோடு நாங்கள் இணைகின்றோம், சேர்கின்றோம். அவரவர்களுடைய பாரம்பரியத்தை எவ்வாறு கொண்டாடினார்கள் என்பதை நாங்கள் பேசி பேசி கதைத்து எங்களுக்குள்ளே ஒரு உறவாடலை மேற்கொள்ளுகிறோம், அதை பலப்படுத்துகிறோம். காணாதவர்களை காண்கின்றோம், நீண்ட காலம் காணாதவர்கள் எங்களோடு இணைகிறார்கள், பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் பல்வேறு விதமான சந்தோஷமான நிகழ்வுகள் இந்த வருஷப்பிறப்பிலே எங்களுக்கு நடைபெறுகின்றன. இந்த நடைபெறுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சந்ததியோடு நிறைவு பெறக்கூடாது என்ற வகையிலே அடுத்த சந்ததிக்கு நாங்கள் இதனை கொண்டு செல்ல வேண்டும். காரணம் என்னென்றால் இது தமிழர் பாரம்பரியம், நீண்ட கால வரலாற்றை கொண்ட ஒரு சிறந்த பாரம்பரியமாக சொல்லப்படுகின்ற தமிழருடைய பாரம்பரியம் இன்று வரை சீராகவும் செழிப்பாகவும் கடத்தப்பட்டு வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நாங்கள் அதனை கொண்டாடுகிறோம். நாங்கள் நாளைக்கும் கொண்டாட வேண்டுமே, அடுத்த சந்ததிக்கும் கொடுக்க வேண்டுமே. எனவே இந்த பாரம்பரியத்திலே சற்றேனும் விதி விலகாமல் நீங்கள் அடுத்த சந்ததிக்கு கொடுத்தால்தான் அடுத்த சந்ததியும் அதனை விதி விலகாமல் நியமம் விலகாமல் கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். நிச்சயமாக, அதாவது கொண்டாட்டங்கள் ஒவ்வொன்றுமே எங்களுக்கு கற்றுத்தந்து செல்பவை, பண்பாடுகள் பாரம்பரியங்களுடன் இணைந்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதும், மாற்றங்கள் என்னதான் வந்தாலும் எங்களுடைய பண்பாடுகள் பாரம்பரியங்களை விட்டுக் கொடுக்காத மாற்றங்களாக அவை அமைய வேண்டும் என்பதையும் தான் கற்றுத்தருகின்றது. அதே போல இன்னும் ஒரு விடயம், இறைவனுடன் நாங்கள் ஒன்றித்து வாழ வேண்டும் என்கின்ற முக்கியமான விடயத்தையும், அதற்கு அடுத்த கட்டமாக உறவுகள் முக்கியம், உறவுகளுடன் இணைந்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதையும் ஒவ்வொரு பண்டிகைகளும் எங்களுக்கு கற்றுத்தந்து செல்லுகின்றது. ஆகவே வசந்த காலத்தில் இந்த சோபகிருது வருடமும் வசந்தமாக பிறந்திருக்கின்றது. கடந்த காலங்களைப் போல அல்லாமல் எல்லோருக்கும் ஆரோக்கியமான, சந்தோஷமான, சுபீட்சமான ஒரு வருடமாக இந்த வருடமும் உங்கள் அனைவருக்கும் அமைய வேண்டும் என்பதுதான் எங்கள் இருவருடைய விருப்பமும் கூட. அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை மீண்டும் மீண்டும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அதே போல மீண்டும் எங்களுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புது வருட நல்வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த புது வருடம் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களையும் எங்களுடன் பரிமாறிக்கொண்ட திருமதி ஹேமா சண்முக சர்மா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். ஆக எங்களுடைய இந்த வசந்த காலம் நிகழ்ச்சியில் இன்னும் பல பகுதிகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் வசந்த காலம் நிகழ்ச்சியுடன்.